பள்ளி என்பது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, மாணவர்களின் கனவுச்சாலை. ஆனால் நமது குறைகளை யாரிடம் சொல்வது? கிராம சபை கூட்டம் நடக்கிறது. ஊர் மக்கள் மத்தியில் மாணவி இனியா எழுந்து நின்று தைரியமாக பேசுகிறாள். ஐயா, எங்கள் பள்ளியில் குடிநீர் வசதி மற்றும் நூலகம் தேவை. மேலும் எங்கள் ஊர் மாணவர்களின் தனி திறமையை வெளிப்படுத்த ஒரு மேடை வேண்டும். ஊராட்சி மன்ற தலைவர் மாணவியின் கோரிக்கையை கவனமாக கேட்டு கிராம சபை தீர்மான புத்தகத்தில் அதை பதிவு செய்கிறார் தலைவர். நிச்சயமாக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் கீழ் மாணவர் நலன் காப்பது ஊராட்சியின் முக்கிய கடமை. இந்த திட்டங்கள் உடனே செயற்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். சில மாதங்களுக்குப் பிறகு பள்ளிக்கு புதிய வண்ணம் பூசப்பட்டுள்ளது. புதிய விளையாட்டு உபகரணங்கள் உள்ளன. மாணவர்கள் மகிழ்ச்சியாக விளையாடுகிறார்கள். கேட்டது கிடைத்தது மட்டுமல்ல, மாணவர்களின் திறமைகளும் அங்கீகரிக்கப்பட்டன. கிராம சபையில் திட்டமிட்டோம், மாற்றத்தை கொண்டு வந்தோம். கிராம சபையில் பங்கேற்போம், மாணவர் உரிமை காப்போம்.